இது வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் கூட சென்னை மாநகராட்சியோ வேறு எந்த நிர்வாகத்துலேருந்து எனக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணல. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாமலே வந்து அராஜகமாக இடிக்கிறாங்க. நேற்று கூட நாங்கள் டிசி ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் காமிக்கிறப்போ இது நாளைக்கு நடக்காது, நீங்கள் நாளைக்கு 10:30 மணிக்கு ஏசி ஆஃபீஸில் போய் பாருங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸோடு போய் பாருங்கள், கார்பரேஷன் அதிகாரிக்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம், கார்பரேஷன் அதிகாரிகள் அவங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்பிச்சார். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே 7 மணிக்கு வந்து இப்படி அராஜகம் பண்ணுறாங்க. அதுக்கு காவல்துறை உறுதுணையாக இருக்குது. கேட்டால் எங்களுக்கு அதை சொன்னாங்கன்றாங்க. காவல்துறையிலையும் அந்த டாக்குமெண்ட்டு நம்மக்கிட்ட காட்டல, அவங்களுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம டாக்குமெண்ட்டு 1936 நம்ம டாக்குமெண்ட்டை காட்டுறோம். எனக்கு விற்றவங்க, அதுக்கு முன்னாடி விற்றவங்க, அவங்க வாரிசுகள் எல்லாரும் ரெக்கார்டும் இருக்குது, அதை காட்டுறோம். நாங்கள் என்ன பண்ணுறது, மேலிட உத்தரவு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. நேற்று கூட இந்த டிசி கிட்ட பேசும்போது சரிதான், நாளைக்கு போய் அது நடக்காது, நீங்கள் இதை உங்கள் டாக்குமெண்ட்டை காமிங்க, பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாரே தவிர வராது. மாநகராட்சி தரப்புல இருந்து ஏதாவது கொடுத்துருக்காங்க? ஒரு நோட்டீஸ் மாநகராட்சி தரப்புலையும் இல்லை, தாலுகா ஆஃபீஸ் மூலியமாகவும் இல்லை, எங்கேயும் கிடையாது. என்னது டிஆர்ஓ பெண்டிங் இருக்குது. இந்த மாதம் 3ஆம் தேதி டிஆர்ஓ நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் போய் பதில் சொன்னோம். இந்த பொங்கல் பண்டிகை கழித்து நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் நோட்டீஸ் கொடுப்போம், நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஸ்டாக்மெண்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் அந்த வேலையும் நடக்கல. டிஆர்ஓ பெண்டிங்கில் இருக்குன்னா அவங்களும் இன்னும் எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல. 2018 நாளை ஜட்ஜ்மெண்ட், இந்த சொத்து தேவராஜ் என்பவருக்கு தான் சொந்தம், இதில் மாநகராட்சி அதிகாரிகளோ சிப்பந்திகளோ உள்ளே வரக்கூடாது என்று நிரந்தர கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்று 2018 2/7/2018 உத்தரவு வாங்கி இருக்கிறோம். காமிச்சிருக்கோம். எதுவும் இல்லை, அவங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் கார்பரேஷன்லேருந்து எடுத்தாரான்னு சொல்லிட்டு காலைல 8 மணிலேருந்து இது வரைக்கும் வரேன், இது வரைக்கும் காட்டலை. அதுக்கு அந்த கேஸை ஜெயிச்சது மரியாதைக்குரிய பிஎஸ், அவர் பேர் வில்சன் எம்பி தான் நமக்கு ஜெயிக்கிறோம். அவரை வச்சு தான் கோர்ட்டுக்கு போகிறோம், அவர் ஜெயிக்கிறாரு. அவங்களுக்கு கார்பரேஷனுக்கு என்ன, எங்களை மீறி கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்றாங்க. நாங்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம போயிட்டு நான் வாங்கின சொத்து நான் அனுபவிக்கிறதுக்காக நான் போய் ஃபென்சிங் போடுறப்போ அப்போவே 2003 தகராறு பண்ணுறாங்க. அப்போவும் நம்ம இதுதான் சொல்கிறோம், இது எங்கள் சொத்துங்க, நாங்கள் கல்யாணம் பண்ண போய் இடம், இது நாங்கள் கல்யாணம் பண்ண கட்ட போகிறோம். இது மாநகராட்சி, இந்த பார்க் இடம்னு பொய்யான தகவல் சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட அது பார்க் இடம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ரெக்கார்டை கொண்டு வந்து கொடுத்தோம். நான் இந்த சாவியை முதல் கொண்டு கொடுத்துட்டு சைலண்டாக போயிட்டு நிற்கிறேன். ஆனால் இது திட்டமிட்டு யாரோ அரசியல்வாதிகள் பிளான் பண்ணி இந்த சொத்தை அபகரிக்கணுன்ற நோக்கத்தோடு பண்ணுறாங்க. இதுக்கு வேற ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து நம்ம இடத்த 25-50 பேரோட வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. 13/5/2024 ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்த பார்க்கும்போதே அவர் சொல்கிறார், இவ்வளோ பெரிய இடமா,
எனக்கு என்ன அறுப்புல ஏதாவது இதுவாக இருக்குன்னு தெரியல, இவ்வளோ பெரிய இடமான்னு சொல்கிறாராம். நான் கண்டக்டராக இருந்துக்கின்னு ரியலைசேட் பண்ணிக்கின்னு இரவு பகல் கண்ணை மூச்சிக்கின்னு நான் சேர்த்து வச்ச துட்டை வச்சு 2000 வாங்குற சொத்து. அன்னைக்கு அது வேல்யூ கம்மி. இன்னைக்கு கோடிக்கணக்கில் போகுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கோடிக்கணக்கில் போகும்போது எல்லாரும் அரசியல்வாதிகள் கண்ணும் அது மேலே இருக்குது. இது பார்க்கேடம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரபகண்டா பண்ணி என்ன இந்த சட்டத்திட்டங்களுக்கு மீறி புறம்பா இப்படி பண்ணுறாங்க. அநியாயமாக இருக்குது. நான் நேற்று கூட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்லாம் டிசி கிட்ட போய் காமிக்கிறேன். அவர் தான் சொல்கிறாரு நாளைக்கு நடக்காதுங்க, நீங்கள் ஏசி போய் பாருங்கள் நாளைக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இப்படி அநியாயம் நடக்குது. இது பாத்தீங்கன்னா 2004 வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் இவர் ஃபைல் பண்றாரு. இவர் யார் மேல பண்றாருன்னா ஜூனியர் டிவிஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸர், அப்புறமா கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பாண்டண்டா சேர்த்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் 1391/2004. அதுல என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, ரிட் பெட்டிஷன்ல இதெல்லாம் தீர்மானிக்க முடியாது, இது சிவில் வழக்கு, அதனால இது வாய்மொழி ஆவணங்கள் பேஸ் பண்ணி தான் அதை நிர்ணயிக்க முடியும். அதனால 2 பேருமே வந்து நீங்க கோர்ட்ல பாத்துங்க, சிவில் கோர்ட்ல பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்த ரெஸ்பாண்டன்ட் சைட்ல கார்பரேஷன் அங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க சைட்ல இருந்து எந்த இன்டரன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அந்த உயர் நீதிமன்றத்தில் 2004 சொல்லிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இல்லைங்களா, அதனால சிவில்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது வந்து பாருங்க அப்படின்னாங்க. அதை தொடர்ந்து இவர் என்ன பண்றாருன்னா 2005 கேஸ் போடுறாரு. சிஎஸ் நம்பர் 631/9/2005 சொல்லிட்டு 2 வழக்கு போடுறாரு. அது வந்து டிரான்ஸ்பர் ஆகி 19வது அடிஷனல் கூடுதல் நீதிமன்றம் சென்னையில வருது. அதுல 55/27/2013, அப்புறமா 65/64/2014 2 வழக்குகள். ஒரு வழக்கு சொத்து யாருடையதுன்னு நிர்ணயிக்கணும், நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கணும். இன்னொன்னு கார்பரேஷனாலேயோ அவங்களோட ஏஜென்ட்னாலேயோ அவங்களோட ஆட்கள்னாலேயோ யாராலையும் அவருக்கு தொந்தரவு வரக்கூடாது, இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதும் ஒரு 2 பெட்டிஷனுமே விசாரணை 19வது கூடுதல் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா விசாரிச்சுட்டு இந்த சொத்து இவருக்கு தான் நிர்ணயம், இவருக்கு தான் தீர்ப்பாகி இவர் வச்சிருக்காரு. இது இல்லாம அந்த ரெஸ்டெண்ட் பண்ண சொல்லி போட்ட பெட்டிஷன்லயும் வந்து இவருக்கு தான் இவரோட சொத்து இவர்தான் ஆகி போச்சு, அதனால கார்பரேஷன் இவரோட பீஸ்ஃபுல் பொசிஷன்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரப்படுது. இது 2018. இப்போ சப்சிக்வெண்டா என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்கு, அந்த கிரிமினல் கேஸ்ல பட்டா வந்து ஃபோர்ஜரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால அந்த பட்டாவை இவரை வந்து அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க, குற்றவாளின்னு தீர்ப்பு பண்ணிட்டாங்க. அந்த கிரிமினல் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி 2024 கொடுத்த பேஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை பட்டா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட்டா நேம் கார்பரேஷன்ல வந்தது அப்படின்றதுனால பட்டாவை வச்சு இது சொந்தம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம், பட்டா ரெவன்யூ ரெக்கார்டு பெருசா இல்ல நீதிமன்ற உத்தரவு கீழே எங்களுக்கு இது இந்த சொத்து எங்களுக்கு தான் நிர்ணயிக்க முடியுமான்னு கேள்வி கேட்கும் போது பட்டாவை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுறோன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்குது, பட்டா ரெவன்யூ ரெக்கார்டை வச்சு மட்டும் ஒரு சொத்தை உரிமை கொண்டு முடியவே முடியாது. அப்படியே இருந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த சொத்தை உண்மையா தன்மையா விசாரிச்சது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் அந்த பட்டாவையும் ஃபுல்லா எவிடன்ஸ்ல எடுத்து இந்த பட்டா முறையானது தான் அண்ட் இது டாக்குமெண்ட் எல்லாமே ஒரே தான் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பராக பொசிஷன்ல இருக்காரு, வாங்கியிருக்காரு ஒருத்தர்கிட்ட இருந்து, அது எல்லாத்தையுமே கரெக்டாக முடிவு பண்ணி 2008 இவரு தான் சொத்துன்னு நீதிமன்ற உத்தரவு வந்து கிடையாது, அது செல்லாது, நாங்கள் சப்சிக்வெண்டாக மாற்றிக்கின எங்களோட பட்டா தான் செல்லும், அதுதான் ஒரிஜினல், அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு இது சொத்துல எங்களுக்கு தான் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்துமீறி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் சார் கேஸ் டீடைல். சார் நாங்கள் கண்டெம்ட் ஃபைல் பண்ணிட்டோம் சார். ஆக்சுவலி 2 days பிஃபோரே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரிட் பெட்டிஷன் நம்பர் இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு, 12th ஐட்டம். கண்டெம்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம், ரிட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதையும் மீறி வந்து அதுக்கு தான் இப்போ வந்து இந்த விஷயம் கோர்ட்ல வந்து கேள்வி கேட்டக்கூடாது, நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடாவடியாக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதுதாங்க கட்டாயம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விவரம் எல்லாமே நேத்து ஜேசியும் பார்த்தாச்சு, டிசியும் பார்த்தாச்சு, 10 மணிக்கு வாங்க நாங்க அது வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஒரு அத்தாரிட்டி, அவங்க வந்து இதுல எது நியாயத்தன்மை இருக்குன்னு அவங்க விசாரிக்கணும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா கோர்ட் உத்தரவு தான் நிலைக்கோன்றது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் சட்டவிரோதமா கார்பரேஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாங்களையும் எங்களோட அந்த பாதுகாப்பு நாங்கள் உள்ள போனாலும் எங்களையும் தடை பண்றாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த
கார்பரேஷனுக்கு உடந்தையா இருக்கிறாங்க தான் எங்களுக்கு தோணுது. அப்ப காவல்துறையில வந்து எந்த ஒரு உங்களுக்கு அறிவிப்பு உங்களுக்கு தரல சார். அறிவிப்பும் கொடுக்கல, கார்பரேஷனும் அறிவிப்பு கொடுக்கல. தெரிஞ்சு எங்களுக்கு வந்து மறைமுகமா தெரிய வந்து நாங்க நேரடியா போய் நேற்று பார்த்துட்டோம். பார்த்தது இல்லாம அது சம்பந்தமா ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் வந்துடுச்சு. நாலேஜ் வந்தோம் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க சார். அதுல வந்து அட்வொகேட் வந்து ஆஃபீஸ் இருக்கு சார். ப்ளஸ் வந்து இவங்களோட டிவிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பல லட்சங்கள் வேல்யூவில் வந்து டிவி இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் இருந்ததோட வந்து பொருள் அந்த சேரு இந்த அதர் எக்யூப்மெண்ட்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து எங்கள்கிட்ட கொடுக்காம அதை உடச்சி தூள் தூளாக்கி குப்பை மாதிரி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஸோ அதில் பெருத்த நஷ்டம். வேற ஏதாவது காவல்துறை நினைக்கிறீங்களா? கட்டாயம் அவங்களுக்கு கூட்டு சேர்ந்து தான் இதை பண்றாங்க. பர்டிகுலரா ஒரு இந்த இடத்த அவர் கையகப்படுத்துறதுக்கான காரணம் இல்லை. ஆமாங்க சார். அதாவது சார், ஆட்சி வரும்போது மக்களுக்காக வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அது அரசுன்ற இயந்திரத்து மூலமா அந்த கையகப்படுத்துறாங்க பொருட்கள் சொத்தை. அதன் பிறகு சொத்தை வந்து அவங்களே ஆட்சியாளர்களே அவங்க ஒரு சொந்தமாக்கிக்க முயற்சி பண்ற வேலை தான் இது. இந்த பர்டிகுலரா யார் மேல ஒரு சந்தேகம் இருக்கா? நான் சொல்லுவேன், நீங்க பப்ளிக் பண்ணுங்களா சார்? கொளத்தூரோட பேரு சொல்லுங்க. மினிஸ்டர் சார் பி.கே. சேகர் பாபு, அவரோட எம்பி பி.கே. சேகர் பாபு வற்புறுத்தல் தான் வந்து இது நடந்ததுன்னு சொல்றாங்க இங்க. அது எனக்கு தெரிஞ்ச தகவல். யார் சார் சொல்லுங்க தகவல்? சரி, வட்டாரங்கள் சொல்லுது.